வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமா எல்லாரும் பேசுற ஒரு அனைவருக்கும் நெருக்கமான ஒரு தலைப்பு என்னன்னா, இந்த நீட் எதிர்ப்ப பத்தி தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இருக்கிற மாணவர்கள், அரசியல்வாதிகள், பெற்றோர்கள் எல்லாருமே நீட் எதிர்த்து கேள்வி கேட்கிற சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இந்த தருணத்துல "அஞ்சாமை" அப்படின்னு ஒரு படம் தமிழ்ல வெளிவந்திருக்கு. அந்த படத்தோட கிரியேட்டர தான் நம்ம இப்ப பார்க்க வந்திருக்கோம். டாக்டர் திருநாவுக்கரசு. டாக்டர் திருநாவுக்கரசு ரொம்ப பலகாலம் தமிழ்நாட்டுல இருக்க பிரபலமான ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். என்னோட குரு அவரு. நான் மெடிக்கல் காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஃபஸ்ட் இயர் அந்த 17, 18 வயசு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எங்களுக்கு பாடம் எடுத்த முதல்ல சைக்கேட்ரியை எனக்கு அறிமுகப்படுத்தின ஆசானவர். அவர் "அஞ்சாமைன்ற" படம் எடுத்திருக்கார். ஏன் எடுத்தார்? அதில் இருந்த சூழ்நிலை, அமைப்பு என்னன்றதை நம்ம இன்னைக்கு கேட்போம். சார், இப்போ யூஷுவலாக தமிழ் படத்தில் ஒரு தாய் சென்டிமெண்ட் தான் நிறைய வரும் சார். தகப்பன் ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுல இருக்க கஷ்டம், அவருக்கு மனசில் எந்த அளவுக்கு அதில் ரொம்ப அனுபவித்து அதை செய்கிறாரு, அதில் இருக்கிற வலிகள் என்னன்றது இந்த படம் ரொம்ப தத்ரூபமாக எடுத்து காமிச்சிருக்கு. அந்த நடிகரும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அந்த கதைக்களம் எப்படி அமைஞ்சது சார்? அதாவது இந்த தாய் சென்டிமெண்ட்டு அப்படின்றது வந்து சென்டிமெண்ட்னா என்னென்னா உணர்வுபூர்வமான விஷயங்கள். பட் தந்தை எப்பயுமே அறிவுபூர்வமான விஷயம். அது அவ்வளோவா ஈஸியாக வெளியே தெரியாது. பட் முழு சிரமமும் படுறது தந்தை. தாய் வந்து அன்பு செலுத்துகிறா, அது வந்து நேச்சுரல் ஃபினாமினா. பட் தந்தை வந்து பொறுப்பு எடுத்துக்கிறான். பொறுப்பு இஸ் நாட் எ நேச்சுரல் ஃபினாமினா. யூ வுட் ஹேவ் டு ஏர்ன் தட் பொறுப்பு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சம்பாதிக்கிறதுனால அது வெளியே தெரியறதில்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு ட்ரெண்டே இருக்கும். தாய் வந்து அன்பு செலுத்துவா, கருணை செலுத்துவா, இதெல்லாம் இருக்கும். ஆனால் வந்து தந்தை வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரெஸ்பான்சிபிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக தாய் வந்து அன்புனால எதை வேணாலும் பிள்ளைக்கு செய்வாள். அதில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். பெரிய ரவுடியாக இருப்பான், இல்லை பெரிய ஸ்மோக்கராக இருப்பான், தண்ணி போடுவான், புள்ள முன்னால் ஸ்மோக் பண்ணுறதுக்கு பயப்படுவான். பட் அதே சமயத்தில் அவங்க அப்பா முன்னால் ஸ்மோக் பண்ணுவான். ஸோ அந்த பிள்ளை ஃபாதர் அந்த மகன் தற்கல அது வந்து அறிவுபூர்வமான ஒரு பாண்டிங். அது வந்து நிறைய பேர்த்துக்கு வெளியே தெரியறதில்ல. அதுவும் தற்போதைய அது பார்த்திங்கன்னா இப்போ நிகழ்காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா திரைப்படங்கள்லையுமே அப்பாவை பிள்ளை திட்டிக்கிட்டே இருக்கிறது ஒரு ட்ரெண்டாக இருக்குது. எந்த படத்தில் எடுத்தாலும் ரொம்ப அம்மா முன்னால் திட்டுறது, மற்றவங்க முன்னால் திட்டுறது, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அதை விட முக்கியம் எவ்வளோ திட்டினாலும் அந்த அப்பாவுக்கு இருக்கிற பொறுப்புன்றது அவன் தான் சுமக்கிறது. ஸோ அதனால் இதுதான் ரியாலிட்டி மாதிரி எனக்கு தோணுச்சு. இயற்கையாக இருக்கிறத விட இதை கொண்டு வர்றது இருக்கு இல்லையா, அது வந்து தேவையானதுன்னு தோணுது. சார், இந்த படத்தை கொண்டு வந்த விதம் வந்து ரொம்ப கிராண்டு, ஃபுல் லேண்ட்ஸ்கேப்பு, அழகான பூக்கள், தத்ரூபமான அமைப்பு, இது எப்படி சாத்தியமாச்சு? அதாவது இந்த படத்தை எடுக்கும்போது ஒரு சம்பவத்தை எடுத்துக்கிட்டோம். அதாவது ஒரு நுழைவுத் தேர்வுக்கு போகிற பையன், அதனால் வர சிரமங்கள். அப்போ ஒரு சின்சியராக இருக்கிற ஒரு தகப்பனார் தேவைப்பட்டுச்சு. இந்த சின்சியாரிட்டின்றது எங்கே வரும் அப்படின்னா விவசாயத்தில் தான் வரும். விவசாயி பேர் வந்து எப்படின்னா எத்திக்ஸாக பண்ணுறதுக்கு பேர் தான் விவசாயம். கொஞ்சம் எத்திக்ஸ் இல்லாமல் பண்ணுறதுக்கு பேர் தொழில். ஸோ விவசாயி வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாய கல்லூரின்னு அதுக்கு பேர் இல்லை, விவசாய பல்கலைக்கழகம்னு பேர் இல்லை, அதுக்கு பேர் வேளாண் பல்கலைக்கழகம். வேளாண்மைன்றது என்ன அப்படின்னா எல்லா உயிரினங்களுக்கும் பாதுகாப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அதுக்கு பேர் வேளாண்மை. அதனால தான் வேளாண் விவசாயின்றதுனால தான் உலகம் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்குது. இல்லாட்டி நீங்கள் சுரங்கத்து தொழில் எடுத்துக்கங்க, இண்டஸ்ட்ரி எடுத்துங்க, அதெல்லாம் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடும். இப்போ ஒரு சிட்டி பார்த்திங்கன்னா இதுதான் ஹப் ஆஃப் தி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அது காணா போயிடுச்சு. இதுதான் ஹப் ஆஃப் டெக்ஸ்டைல்னு சொன்னால் அதுவும் காணா போச்சு. பட் விவசாயம் வந்து ரொம்ப சுற்றுப்புறத்துக்கும் சேர்ந்து நடத்துகிற ஒரு விஷயம். அதனால் ஒரு விவசாயியை வந்து எடுக்கணுன்னும் போது அதை வந்து கண்டினியூஸாக பண்ணணும்னு எதிர்பார்த்தோம். இப்போ ஒரு செடி போடுறது, பூக்கிறது, அப்புறம் காய்க்கிறது, அதுக்கப்புறம் அது கருகி போகிறது. ஒரு ஷார்ட் டேர்ம் கிராப் பண்ணும்போது எவ்வளோ உழைப்பு இருக்குது, அதுக்கு என்னென்ன பண்ணணும் போது அதை வந்து தத்ரூபமாக காமிக்கும் போது ஒரு கிராமத்துக்கே போய் கொஞ்சம் நிலத்தை குத்தகை மாதிரி எடுத்து அதுக்கு வேண்டியதெல்லாம் செய்யும்போது அதில் என்ன அதிர்ஷ்டம்னா ஒழுங்காக விளைச்சாலும் அது பூக்கிற வரைக்கும் மழை இருக்கணும், தண்ணி இருக்கணும், அதெல்லாம் நல்லபடியாக இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு பண்ணணும்.
சார் யூசுவலாக இப்போ மெடிக்கல் காலேஜில் சேரணுன்றது ஒரு பெற்றோரோட ஆசையாக இருக்கே தவிர அதில் இருக்கிற நெளிவு சுழிவுகள் என்னன்றது அநேகமான பெற்றோர்களுக்கு தெரியாது. நம்ம குழந்தை காலேஜுக்கு போகணும், மெடிக்கல் காலேஜ் போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கிறீங்க, மெடிக்கல் காலேஜில் வாத்தியாராக இருந்திருக்கிறீங்க, ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறீங்க, செனேட் யூனிவர்சிட்டியோட, அதாவது மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட செனேட் மெம்பராக இருந்திருக்கீங்க. ஸோ ஓவர் அ ஸ்பேன் ஆஃப் லாங் டைம் அந்த மெடிக்கல் காலேஜ்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நேரடியான அனுபவம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இத்தனை அனுபவம் இருக்கிற மனிதரா ஒரு பெற்றோருக்கு என்ன சொல்ல விரும்புவீங்க? ஒரு குழந்தை மெடிக்கல் காலேஜ் சேர்க்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க, அதை பற்றி அவங்களுக்கு என்ன அறிவுரை நம்ம சொல்லலாம்? இப்போ நிறையா பேர் வந்து இது ஒரு ஒரு விமர்சனமாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்ன எல்லாருமே டாக்டருக்கு தான் முயற்சி பண்ணணுமா? ஏன் மற்ற தொழிலெலாம் நல்லது இல்லையா? ஏன் அதுக்கு பண்ணக்கூடாது? இதுலேயே கூட ஒரு ஒரு காலகட்டத்தில் அந்த தகப்பனார் சொல்லுவான், ஏப்பா மெடிசனுக்கு ட்ரை பண்ணுற, ஏதோ இன்ஜினியரிங் ஐடின்னு சொல்கிறாங்களா, அதுக்கு போயிடக்கூடாதா? இது எல்லா குடும்பத்திலையும் இருக்கிற ஒரு உரையாடல். இந்த ஏன் மருத்துவம் படிக்கிறாங்கன்றது முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். மற்றது எல்லாமே தொழில், மருத்துவம் வந்து ப்ரொஃபஷன். அதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸுன்றது 3 தான் இருக்குது. நிறைய பேர் இன்ஜினியரிங் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது கிடையாது, தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இன்ஜினியரிங் வந்து தொழிற்கல்வி, ஒகேஷனல். பட் 3 ப்ரொஃபஷன் எது அப்படின்னா, ஒன்று கிளர்ச்சி, மத குருமார்கள், பாதிரியார்கள், குருக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க. 2வது வந்து வக்கீல், 3வது வந்து மருத்துவம். ஏன் அப்படின்னா இந்த 3 பேரையும் வந்து ஒரு மனிதன் வந்து எப்போ போய் பார்ப்பான்? சிரமத்தில் இருக்கும்போது தான் பார்ப்பான். இப்போ வீடு கட்டுறவன் கட்டடம் கட்டுறவன் எப்போ போய் பார்ப்பான்? வசதியாக இருக்கும்போது தான் போய் பார்ப்பான். எனக்கு வந்து ஒரு மனசு கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அப்போ தான் நான் கடவுளை தேடி போகிறேன். இப்போ கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே மதகுருமா தேடி எப்போ போய் போகிறாங்க? அவங்களுக்குள்ளே இருக்கிற சில குற்ற மனப்பான்மைகள், சில அந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண முடியும் தான் அவங்க போகிறாங்க. எப்போ போய் வக்கீலை போய் பார்க்குறாங்க? ஏதோ ஒரு பிரச்சனைக்கு உள்ளாயிடுறாங்க, தெரிஞ்சோ தெரியாமையோ தவறு நடந்தது, சட்டப்படி இது எப்படி, இது வந்து நான் நினச்சி பண்ணலை, இருந்தாலும் இப்படி இருக்கும்போது அவருடைய உதவியை தேடி போகிறாங்க. 3வது டாக்டர் தொழில். டாக்டர் தொழிலில் அவன் பண்ண நல்லது கெட்டது அயோக்கியத்தனம் எல்லாத்தையும் நம்மகிட்ட சொல்லி ஆகணும். சொன்னால் தான் நம்ம சரியான வைத்தியம் பண்ண முடியும். ஸோ இதையெல்லாம் இருக்கும்போது அவங்களுடைய பலவீனங்கள் சொல்லப்படும் இடம் இது. இந்த 3 தொழில், இந்த 3 தொழில் தான் ப்ரொஃபஷன். இந்த 3 தொழிலில் வந்து எந்த குருமாரையும் பாதிரியாரையும் கடவுளுக்கு அடுத்ததாக யாரும் சொல்கிறதில்ல. பட் அவங்க நான் தான் கடவுள்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. புரியுதா? அதே மாதிரி வக்கீலையும் யாரும் கடவுளுக்கு அடுத்ததாக சொல்கிறதில்ல. பட் டாக்டர் மட்டும் கடவுளுக்கு அடுத்ததாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவன் வந்து நினைவில்லாமல் இருக்கும்போது, தன் சுய நினைவே இல்லாமல் இருக்கும்போது கூட ஒரு டாக்டர்ன்றவன் அவனுக்கு எது நல்லதுன்னு முடிவெடுக்கிற உரிமை இந்த ஒரு ப்ரொஃபஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் பேஷண்ட், நான் வந்து ஒரு சர்ஜரி பண்ணுறேன், உள்ளே திறந்த பிறகு தான் பெரிய பண்டோரா பாக்ஸ், இதை ரிமூவ் பண்ணலாமா வேண்டாமா, அப்போ எழுப்பி அவனை கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இதுதான் அவனுக்கு ரைட்டுன்னு நினச்சி நான் பண்ணுறேன். இப்போ நாமளே நம்ம ட்ரீட்மெண்ட் நிறைய பண்ணுறோம், இதை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி ரிஸ்க் எடுத்து செய்கிறோம். என்ன இது அவனுக்கு நல்லது எதுன்னு அவனுடைய பர்மிஷன் இல்லாமையே பண்ணுறோம். பட் இப்போ இந்த கன்சியூமர் கோர்ட்லாம் வந்து நீ பர்மிஷன் கேட்டு பண்ணியான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சாத்தியமே இல்லை. அதனால தான் இந்த ப்ரொஃபஷனை வந்து கடவுளுக்கு அடுத்தபடியாக சொல்கிறாங்க. ஏன்னா கடவுள்ன்றவர் யார்? உனக்கு நல்லது செய்கிறவருக்கு பேர் தான் கடவுள். இதுதான் உனக்கு நல்லதுன்னு அவர் கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த இது தான் கடவுள். உயிரை காப்பாற்றுறதுனால நம்மளை கடவுள், நமக்கே உயிரை காப்பாற்றுறோம். வர்ற பேஷண்ட் எல்லாம் செத்தான் போகுது, கடைசியாக வைத்தியம் பண்ணாலும் சாகுது, சாகாட்டியும் போகுது. இந்த ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, டாக்டர்னு ஒருத்தன் ஆயிட்டான்னா ஒரு குடும்பத்தில் அவனுடைய சமுதாயமே, அவனுடைய வம்சமே மாறி போயிடுது. இப்போ ஊரில் எத்தனை தொழில் செய்கிறவங்க இருக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்க இருக்கிறாங்க, அங்கே ஒரு டாக்டர்னு ஒருத்தன் போய் இருந்த பிறகு அவனுடைய சமுதாய அந்தஸ்தே மாறி போயிடுது. அதுக்கப்புறம் அவனுடைய பிள்ளைங்க அவங்கெல்லாம் வேறு லெவலுக்கு போயிடுறாங்க. ஸோ இதுதான் உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நிறைய பேர் என் பிள்ளை டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. இது வந்து ரொம்ப பணம் சம்பாதிக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது ஒரு தவறான ஒரு விஷயம். அது அடுத்தது என்னென்னா, மற்ற எந்த தொழிலுமே ஒன்று உச்சத்துக்கு போகலாம், இல்லை கீழே போயிடலாம். டாக்டர் தொழிலில் நிச்சயமாக ஒரு சராசரி வருமானம் உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். இந்த 2 விஷயமும் உறுதியாக இருக்கிறதுனால தான் நிறையா பெற்றோர்கள் இதை வந்து ட்ரை பண்ணுறாங்க.
அதனால தான் இதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நீட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் வைக்கும்போது இப்போ நிறைய சர்ச்சைகள் வந்திருக்கு. எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா மார்க் போட்டெல்லாம் நிறைய 720 வாங்க வச்சுருக்காங்கன்றதுலாம் இப்போ சர்ச்சையாக இருக்குது. பட் தொன்று தொட்டு நம்ம தமிழ்நாட்டில் இது வேண்டாம், இது மாணவர் நலனுக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன் நமக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் வருது? நம்மளோட லைன் ஆஃப் திங்கிங் என்னவா இருக்கு? இல்லை, இது வந்து 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து இந்த தேர்வு முறையை பற்றி பேசலாம். அடுத்தது ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த பிரச்சனை, இது 2 பகுதி வருது. இதில் மெயினாக என்ன பார்க்கணுன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தேர்வு செய்யறதுக்கு ஒரு முறை இருக்கணும். அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஏதாவது ஒரு முறை இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய 2 அனுபவம் சொல்கிறேனே. நான் எம்பிபிஎஸ் படிக்கும்போது இன்டர்வியூ மார்க் வாங்கியிருந்தோம். பியூசியில் இன்டர்வியூக்கு போனோம். எனக்கு கேட்கப்பட்ட 2 கேள்விகளில் ஒன்று சொல்கிறேனே. ஒரு கேள்வி வந்து தமிழ்நாடுனுடைய எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் பேர் என்ன? மெடிக்கல் இன்டர்வியூக்கு போகும்போது இது எதிர்பார்க்காத கேள்வி. சீஃப் மினிஸ்டர் சொல்லலாம், பிரைம் மினிஸ்டர் சொல்லலாம், மிதிக்க போனால் ஹெல்த் மினிஸ்டர் சொல்லலாம். எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டரே நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அடுத்தது அதுக்கு பதில் சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டரோட ஒய்ஃப் பேர் என்ன? இது எந்த வகையில் நியாயம்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ பண்ணவங்களே திருப்பி டீச்சராக நமக்கு வராங்க இல்லையா, அது ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்கும்போது அவர் அழகாக அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார். நீ மற்ற கேள்வியெலாம் கேட்டால் பதில் சொல்லிடுவ, நீ அன்றாடம் உலக விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கியா? ஒரு எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் ஒருத்தன் சொல்கிறான் 18 வயசில் 16 வயசில் விட்டேன். நான் மெடிக்கல் காலேஜ் போய் 16 வயசு 16 வயசில் தெரிஞ்சு வச்சுக்கணும். அவன் அன்றாடம் பேப்பர் படிப்பவனாக இருப்பான். அன்னைக்கு செய்தித்தாள்ன்றது நீ படிச்சின்னா தான் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டரை பற்றி தெரியும். அடுத்தது எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் ஒய்ஃப்னா நீ வந்து ராமாயி காத்தாயின்னு சொல்ல வேண்டியதில்லை, மிஸ்ஸஸ் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர்னு சொன்னால் தீர்ந்து போச்சு. கல்யாண பத்திரிகையில் என்ன போடுறாங்க, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்னு போட்டுறாங்க, பேரே போடுறதில்ல. அதனால் இந்த சமயோதித புச்சி இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் இந்த கேள்வி கேட்டேன்னு சொன்னார். இது எவ்வளோ ஒரு அப்ராப்ரியேட் வே ஆஃப் செலெக்ஷன், எவாலுவேட்டிங் தி பர்சன். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நிம்ஹான்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போகிறேன் நான். நிம்ஹான்ஸ் செலெக்ஷனில் வந்து சைக்கியாட்ரிக்கு வந்து செலெக்ஷன் ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறாங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அதில் ஒரு கொஸ்டின், பகவத்கீதை இஸ் ரிட்டன் பை ஹூ? 4 கொடுத்துருக்காங்க. ஒன்று கம்பர், இன்னொன்று வந்து வாத்சாயனர், 3வது வந்து வியாசர், 4வது வந்து கிருஷ்ணர். இப்போ நிறைய பசங்க என்ன பதில் டக்குன்னு சொல்லுவாங்க, கிருஷ்ணர் தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி கேள்வி வந்து ரிட்டன் பை, யார் எழுதுனது? வியாசர் தான் அதை எழுதுனது. பட் வியாசருக்கு அதில் மரியாதையே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் அந்த பதில் சொல்கிறியான்னு தான் எதிர்பார்க்குறாங்க. பெரும்பாலான பதில் சொல்கிறதுக்கு பேர் இன்டர்வியூ இல்லை. ஆக்சுவலி நான்லாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணேன், பட் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணல. அதுக்கு காரணம் மோஸ்ட் ஆஃப் கற்பாக இருந்ததாக இருக்கும். அவ்வளோதானே, தவிர ஒன்றும் கிடையாது. வியாசர் தான் எழுதினார். அதாவது வந்து மகாபாரதத்தினுடைய ஒரு சாப்டர் தான் வந்து பகவத்கீதை. அதில் வந்து ஒரு கேரக்டர் அதை சொல்கிறதா சொல்லப்படுது. இது என்ன ஆகிப்போச்சுன்னா, அந்த கேரக்டரே அதை எழுதுனதாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செலக்ட் பண்ணுறதுனால தான் நம்ம ஒரு கிரியேட்டிவ் திங்கிங், ஒரு இண்டிவிஜுவல் திங்கிங், லேட்ரல் திங்கிங்லாம் உங்களுக்கு இருக்குன்றதை அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ நாம் வந்து மெடிக்கல் செலெக்ஷனுக்கு வருவோம். எக்கச்சக்கமாக மக்கள் ஆசைப்படுறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணணும், அதை ஃபுல் ப்ரூஃபாக பண்ணணும் அப்படின்னு பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, சரி ஒரு நுழைவுத் தேர்வு வச்சுக்கலாம், இல்லை மார்க் மதிப்பெண்ணில் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செலெக்ஷனில் யாரை செலக்ட் பண்ணுறோன்னே தெரியாமல் போயிடுச்சு, எதுக்காக செலக்ட் பண்ணுறோன்னு தெரியாமல் போச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தன் சொல்லித்தரான், யாரோ ஒருத்தன் பரீட்சை வைக்கிறான், யாரோ ஒருத்தன் அவனை அலாட்மெண்ட் கொடுக்குறான், இவன் வந்து காலேஜில் சேர்ந்துக்கிறான். ஸோ அந்த வந்த பிறகு அந்த பசங்க எப்படி இருக்காங்களா ஏது இருக்காங்களான்னு நமக்கு ஒன்றுமே தெரியல. பிரியப்பட்டு தான் வந்தானா, இல்லை அவன் ஓரளவுக்கு ஆர்வம் இருந்து வந்தானா, என்ன தேவை இந்த கோர்ஸுக்கு வர்றது, பெருமைக்காக வந்தானா, இது புரிய மாட்டேங்குது. இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் திஸ் நீட் எக்ஸாம், இந்த நுழைவுத்தேர்வுக்கு அப்புறம் ஒவ்வொரு காலேஜ்லேயும் 3-4 பசங்க ட்ராப் அவுட் இருக்குது. இப்போ எங்கள் பிரியில் 5 வருஷத்தை 15 வருஷம் படித்தவங்களாம் இருக்கிறான், பட் ட்ராப் அவுட் இருக்காது. தங்கி நம்ம நிதானமாக பொறுமையாக படிச்சுட்டு இருப்பான ஒழிய விட்டுட்டு போனதாக சரித்திரம் இல்லை. பட் இப்போ வந்து ஒவ்வொரு இதுலையும், ஏன்னா அந்த மாதிரி பசங்க நம்மகிட்டே கவுன்சிலிங் கூப்பிட்டு வராங்க, எனக்கு இது பிடிக்கல சார், என்னால் முடியல,
ஏன்னா இந்த நுழைவுத் தேர்வு மெத்தட்லேயே அவன் மெடிசனையும் படிக்க ஆரம்பிக்கிறான். அங்கே மார்க் எதிர்பார்க்குறான். மெடிக்கல் காலேஜில் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் இடத்துல ஒரு பொதுவான கம்ப்ளைண்ட் என்னன்னா, அவர் என்ன சார் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாரு. ஸோ கேள்வி கேட்குறதே தப்புன்னு நினைக்கிறான். அவன் வந்து நான் கேள்வி பதில் அதோடு சேர்ந்து ஏன் இந்த கேள்வி கேட்கப்பட்டதுன்றது டீச்சிங்கில் பிரச்சனை இருக்குது. இதை நான் அப்போ இருந்து 50 வருஷமாக டீச்சிங்கில் பார்க்கும்போது பட் பொதுவாக சொல்லப்படுது என்ன, இது ரொம்ப உயர்ந்த விதமான இது ரொம்ப செலக்டடாக க்ரீமி லேயர் எடுத்து நம்மகிட்ட கொடுக்குறதா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப க்ரீம் தான் இருக்கிற மாதிரி இருக்குது, லேயர் இருக்கிற மாதிரி அதில் தெரியல. ஸோ ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரியுது. இந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம சைக்காட்ரிக் ப்ரொஃபஷன் ஒரு 16 வயசுலேருந்து ஒரு 12 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்க இருக்கிற வீட்டிலேருந்து வி கெட் லாட் ஆஃப் கேசஸ். பையன் படிக்க மாட்டேன்றான், இல்லை கவனம் செலுத்த மாட்டேன்றான், இல்லை முரண்டு பிடிக்கிறான், எய்த்து பேசுகிறான், திடீர்னு 2 நாள் காணா போயிடுறான், ஒரு மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான், சட்டை ஒழுங்காக போட்டுக்க மாட்டேன்றான், குளிக்க மாட்டேன்றான்னு கூட்டிகிட்டு வரேன். அந்த பசங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட அழுத்தம் தான். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் அழுத்தம் கொடுக்குறதா ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் பள்ளிக்கூடம் அழுத்தம் கொடுக்குறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, இதில் அழுத்தமே இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு குறிப்பிட்ட வார்த்தை அது ஒரு வசனமாகவே அதில் வருது, கஷ்டப்பட்டு படிச்சவங்க அப்படின்றது. ஒரு காரியத்தை நம்ம எப்போ வந்து கஷ்டப்பட்டு செய்வோம், ஒன்று எனக்கு பிடிக்காத காரியத்தை செய்யும்போது அது கஷ்டமாக இருக்கும். அது லகுவா இதுவான்றது இல்லை, அது கஷ்டமாக இருக்கும். எனக்கு வேண்டாத காரியத்தை செஞ்சாலும் கஷ்டமாக இருக்கும், என்னால் முடியாத காரியத்தை செஞ்சாலும் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப லேசான காரியத்தை செய்கிறதும் பெரிய திறமைசாலிக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கணும். படிப்புன்றது அப்படி இல்லையே, வேண்டப்பட்டது, ஆர்வப்பட்டது, முடியக்கூடியது. ஏன் இது வந்து திடீர்னு கஷ்டப்பட்டு படிக்க வச்சது? இந்த வார்த்தை எங்கேருந்து வருதுன்னா, இப்போ பெற்றோர்கள் வந்து பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு இந்த நுழைவுத் தேர்வு அதுன்னு சொல்லி பள்ளிக்கூடம்னு சொல்லி மாற்றி பண்ணும்போது ஒரு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சத்தை முதலீடு பண்ணுறாங்க குழந்தை மேலே. ஒரு 4 வருஷம் கோச்சிங்னா குறைஞ்சபட்சம் 5 லட்சத்துக்கு கம்மி இங்கே கோச் பண்ண முடியாது. அப்புறம் அந்த கோச்சிங்கான்ற பண்ணுற செலவுகள் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து இப்போ பிள்ளைக்கு செலவு பண்ணல, பிள்ளைங்க மேலே முதலீடு பண்ணுறாங்க, கடனை உடனே எதையோ வாங்கி. இந்த வகையில் அந்த கிடைக்கலன்னா அது பெரிய இழப்பாக கருதுது. அப்போ இவங்க பெற்றோருக்கும் பிள்ளைக்கு இருக்கிற உரையாடலே என்ன, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பணத்தை நான் கொண்டு வரேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்காக உழைக்கிறேன், நீ ஏன் இதை புரிஞ்சிக்காமல் பண்ணுற. பையன் திருப்பி என்ன சொல்கிறான், எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படிக்கிறேன், நீ ஏன் என்னால் முடியாது சொல்கிற. ஸோ தோல்வி அடைக்கும் போது பையன் என்ன பண்ணுறான், பெற்றோரை நீ இதை விட இன்னும் நல்ல ஸ்கூலில் சேர்த்துன்னு தான் நான் வாங்கியிருப்பேன், இதை விட நல்ல கோச்சிங் சென்டரில் பண்ணி தான் நான் வாங்கியிருப்பேன், இதை விட இன்னும் நல்ல வகையில் இன்றைக்கி வசதி செஞ்சு கொடுத்து தான் வாங்கியிருப்பேன், இதை வாங்கி கொடுத்து அதில் படிச்சிருப்பேன், இதை வாங்கி கொடுத்து அதில் ரெஃபர் பண்ணியிருப்பேன்னு சொல்கிறோம். இவன் வந்து இதையே வாங்கி கொடுக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்றதை புள்ள உணரலையே. உளவியல் ரீதியாக ஐ திங்க் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். பெற்றோர் வந்து மகிழ்ச்சியாக இருக்காங்கன்ற ஒரே ஒரு மெசேஜ் தான் பிள்ளைய வந்து நிம்மதி கொடுக்கும். அன்றாடம் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிகிட்டு இருந்தான், அவன் எப்படி நிம்மதியாக இருப்பான். இது ஒரு இருக்குது, இந்த கனெக்ஷன் எங்கேயோ இருக்குது அப்படின்றத வந்து உணர்ந்தேன் நான். இது எது கஷ்டப்பட்டு இதை செய்கிறாங்க காரணம் என்னென்னா இந்த முதலீடு தான். இந்த முதலீடு காரணம் இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ எங்கள் அப்பா வந்து படிக்க வச்சார், அவருக்கு என் மெடிக்கல் காலேஜ் எங்கே இருக்குன்னே தெரியாது. அவர் என்றைக்குமே கஷ்டப்பட்டு படித்ததா சொல்லலை, ஏதோ இருக்கிறத கொடுத்தாரு, நாங்கள் வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தோம், அவ்வளோதான். இந்த கஷ்டப்பட்டு படிக்கிறன்றது 2 பேர்த்தையுமே நிம்மதி இல்லாமல் பண்ணிடுது. இதுதான் பல விதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகுதுன்னு தோணுச்சு. இது ஒரு பகுதி. அடுத்தது இந்த நீட்டுக்கு பிறகு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. அதில் இந்த நீட்டு தேர்வு முறை இருக்கு இல்லையா, அதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நுழைவுத் தேர்வுக்கு என்ன பண்ணுறான், 2.5 மணி நேரத்துக்கு முன்னால் வர சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்டை. ஏன் காரணம் என்னென்னா செக்யூரிட்டி செக்கப். நம்ம ஏர்போர்ட் செக்யூரிட்டி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி செக் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து அந்த இடம், இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ அண்ணா நகரில் இருக்கிறேன், எனக்கு எங்கேயாவது சென்டர் எங்கேயாவது கோவிலம்பாக்கம் திருக்கழுக்குன்றன்னு ஒரு இடத்துல வருது, அந்த பள்ளிக்கூடம் எங்கே இருக்குன்னே தெரில. இப்போ உதாரணத்துக்கு தாம்பரத்துலேருந்து
ஏதோ ஒரு தொலைவில் இருக்குது, அங்கே பஸ் வசதியோ டிரான்ஸ்போர்ட்டோ கிடையாது. நீங்கள் போகணுன்னா ஆட்டோ பிடிச்சோ அல்லது ஏதோ ஒரு இது மூலமாக தான் போயாகணும். அதனால் அது ஒரு 2.5 மணி நேரம். பரீட்சைக்கு முன்னால் 5 மணி நேரம் வந்து இந்த குழந்தைங்க வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. அங்கே உள்ளே போகும்போது பிள்ளைங்க ஆக்சுவலி கோஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் ஹைப்போகிளைசீமியா. சாப்பாடு எடுத்துகிட்டு போக முடியாது, குடிக்க தண்ணி கிடையாது. இதுக்கு அப்புறம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவமானப்படுத்துகிறாங்க. செக்யூரிட்டின்னு என்ன பண்ணுறாங்க, தனியாக ரூமுக்குள்ளே கூட்டா செக் பண்ணுறாங்க, நடு ரோட்டில் நிற்க வச்சு செக் பண்ணுறாங்க. ஒரு அந்த 17 வயசு பிள்ளைக்கு அது ரொம்ப பெரிய அவமானகரமான உணர்வாக இருக்கும். இல்லை அதாவது நல்லா தலை சீவிட்டு வரலன்னு இன்றைக்கி எல்லாரும் கமெண்ட் அடித்து இந்த ஊக்க பேச்சாளர்கள்லாம் விவாத மேடையில் பேசி கைத்தட்டு வாங்குறாங்க. நல்லா தலை சீவிட்டு வர பிள்ளைக்கு சடையை அவுத்து தலையை களைச்சி என்னமோ தலைவிரி கோலமாக தான் உள்ளே போகுது. இதை வந்து 10 பேர் முன்னால் நீங்கள் இதை செய்கிறீங்க. இது வந்து எந்த அளவுக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்குன்றது யாருமே அப்படி இல்லை. ஏன்னா சின்சியராக பண்ணுறேன்றாங்க. கண்ணனை டார்ச் அடித்து பார்க்குறது, திடீர்னு வந்தவுடனே காதில் ஒரு கம்மல் இருக்குது, இதை கழட்டுன்றாங்க. இந்த செக் பண்ணுற இடத்துக்கும் பெட்ரோல் திங்கிற இடத்துக்கும் தூரம். அவன் சொத்து அந்த கம்மலாக தான் இருக்கும். அதை கழட்டி அந்த பிள்ளை எங்கே வைக்கும்? இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தூரம் அந்த பிள்ளைய அலங்கோலப்படுத்தி நீங்கள் அனுப்புகிறீங்க இல்லையா, ஒரு 4-5 மணி நேரம் ஸ்டார்வேஷன், நம்ம சர்ஜரி பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் உள்ளே போகிறீங்க, உள்ளே போய் அந்த வந்து தலையை சீவியோ நீங்கள் தலையை விரிச்சு போட்டு நீங்கள் இப்போ இன்றைக்கி கோச்சிங்க்கு ட்ரெயின் பண்ணும்போதே ஒரு சோகத்திலேயே நீங்கள் ட்ரெயின் பண்ணுற மாதிரி பண்ணால் தான் அங்கே போய் நீங்கள் யூஸ்வலாக ஃபீல் பண்ண முடியும். அந்த பிள்ளைங்க போய் ஒரு செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகுது. அதை தான் அந்த இதில் சரியாக காமிச்சிருக்கோம். ஓடி வந்து அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்குள்ளார அதுவும் பெண் குழந்தைகளுக்கு இருக்கிற சங்கடங்கள். சட்டை வந்து ரெட் ஷர்ட் போட்டுக்கிட்டு நீங்கள் எக்ஸாம் போகக்கூடாது. அதில் என்ன சார் லாஜிக்கு? அது தெரில, நம்ம கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்குது. அது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, என்ன எதுன்னு தெரில. சட்டையை இன்னொரு முன்னால் 10 பேர் முன்னால் உங்கள் சட்டையை உருவுறது, கட் பண்ணுறது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகும். இதெல்லாம் நினச்சிக்கிட்டு போகிறதில்ல. நல்ல ஷூ போட்டுக்கிட்டு போகிற பையனை இந்த ஷூ போட்டு போகக்கூடாதுன்னு அவுத்துட்டு போடுறாங்க. அவன் உள்ளார போய் நடந்து போய் படிக்கிறது, காலில் செருப்பு இல்லாமல் போக வேண்டியிருக்கு. இதெல்லாம் உங்களுடைய அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங். இதெல்லாம் பிள்ளைங்க நிறைய சொல்லியிருக்குது. இப்போ நாம் வந்து சைக்காட்ரி, நமக்கு நல்லா தெரியும். எதையாவது ஒரு நான் காரியத்தை பர்ஃபார்ம் பண்ணால் நான் முதல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அப்போ தான் நான் பர்ஃபார்ம் பண்ண முடியும். 72 மணி நேரம் இந்த பிள்ளைங்களை அலக்கழிச்சிடுறாங்க. நான் 5 ஹவர்ஸ் சொல்கிறேன். ஆக்சுவலி இதுக்கு எல்லாம் ப்ரிப்பரேஷன் அது இது. நீங்கள் போனீங்கன்னா அந்த ஊருக்கு அந்த பஸ்ஸு ஒன்று தான் போகும். அவன் வெளியூர்லேருந்து மெட்ராஸ்லேருந்து வந்து செங்கல்பட்டுலேருந்து வந்து ஒரு பையை வச்சுக்கிட்டு இங்கே நிற்பி இறங்கி அந்த பஸ்ஸை பிடிச்சி போகிறதுன்றது எவ்வளோ பிரச்சனை வெளியூர் இல்லாமல். அடுத்தது இப்படிலாம் போய் உள்ளே போய் உட்காந்து செட்டில் ஆகிறதுல 10-15 நிமிஷம். காம்படிட்டிவ் எக்ஸாம் அதுவும் எம்சிக்யூ ஆன்சர் பண்ணுறதில்ல 15 நிமிஷம் போச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ நிச்சயமாக அந்த பிள்ளைங்களோட பர்ஃபார்மன்ஸு ஒரு 10-15% குறைவாக தான் இருக்கும், நிறைவடைய முடியாது. இதுக்கு அடுத்தது இந்த நீட் தேர்வினுடைய நுழைவுத் தேர்வினுடைய இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இப்போ நாங்கள்லாம் படித்த காலத்தில் என்ன, வரிசையாக மார்க் போடுவாங்க, எத்தனை பேருக்கு இடம் இருக்குதோ அத்தனை பேரை காலேஜுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் +2 மார்க் பண்ணி பாருங்கள், சீரியல் நம்பராக போடுவாங்க, இந்த கட் ஆஃப் பாயிண்ட் வந்தோன்னு போயிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை. 720க்கு 720லேருந்து 110 வரைக்கும் பாஸுன்னு போட்டுடுறாங்க. இதில் 110லேருந்து 125 வாங்கினோடனே இடம் வாங்கிடுறான். கடைசி 2 நாளில் அவனுக்கு நிச்சயமாக இடம் கிடச்சிடுது. மேலே வாங்கின 100 அவனும் இடம் வாங்கிடுறான். இந்த இடையில் இந்த 10%க்கு அலையிறான் பாருங்க, அவன் தான் பிரச்சனைக்குள்ளாகணும். இது வந்து மக்களுக்கு இன்னும் தெரியல. இந்த 10% வாங்குறதுக்கு அவன் வாழ்நாள் பரிந்தும் உழைக்கிறான். பெற்றோர் உழைக்கிறான், புள்ள உழைக்குது. இந்த 10% கிடைக்கல. 500 மார்க் வாங்கிட்டேன், 450 மார்க் வாங்கிட்டேன், இருந்து என்னால் அலாட்மெண்ட் கொடுத்துட்றான், போய் சேர முடியல, காசு கொடுத்து சேர முடியல. இப்போ ஏதோ ஒரு வகையில் இது பிரச்சனை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தற்கொலை படிக்கிறது பிள்ளைங்க, வீணாக போகிற பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிள்ளைங்க தான் வீணாக போயிடும். யாரும் 110 மார்க் வாங்கி ஃபெயில் ஆனவன் எவனாவது எதாவது பண்ணிக்கிட்டானே அவனுக்கு நல்லா தெரியும் நமக்கு ஒன்றும் கிடைக்காதுன்றது. மேலே இருக்கிற ஒரு
10% இருக்கு இல்லையா, அவனுக்கும் தெரியும் நமக்கு. அதெல்லாம் முக்கால்வாசி ரிப்பீட்டர்ஸ். இன்னும் 2 வருஷம் நீங்கள் கோச்சிங் பண்ணால் இன்னும் ஒரு 5 லட்ச ரூபா செலவாகும். அதுக்கு தகுதி இருக்கிறவங்க அங்கே போகிறாங்க. இந்த இடைப்பட்ட மெஜாரிட்டி இருக்கு இல்லையா, இந்த மிடில் இன்கம் குரூப், அவங்க தான் பிரச்சனைக்குள்ளாக்குறாங்க, அவங்க தான் அழுத்தத்துக்குள்ளாகிறாங்க. யூஸ்வலாக அப்போல்லாம் நம்ம ரிசல்ட் வரும்போது என்ன மாதிரி கவுன்சிலிங் பண்ணிகிட்டு இருந்தோம், இந்த மாதிரி ஃபெயில் ஆகிட்டவன் போகிறான், ஃபெயில் ஆகிட்டவன் ஓடி போயிடறான், ஃபெயில் ஆகிட்டவன் ஏதாவது போதைப் பொருளுக்கு அடிமையாகிறான்னு தான் பார்ப்போம். இப்போ பெற்றோர்கள் அது தாக்க ஆரம்பிச்சிருச்சுன்ற மாதிரி தோணுச்சு. இது எல்லாத்தையும் வச்சு வடிவமைக்கணுன்றது தான் இந்த இது. அதாவது எதிர்த்துன்றதில்ல, இந்த முறை வந்து ஏதோ ஒரு வகையில் கரெக்டான வார்த்தை சொல்லுன்னா, இந்த பரீட்சை முறையில் இருக்கிற அவலங்களை சொல்லணும் அப்படின்றது சொல்கிறதுக்கு தான். இதை வேறு யாருக்கிட்ட சொல்ல முடியும்? இதை நம்மள மாதிரி இருக்கவங்களுக்கு தான். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவன் நீட்டில் மார்க் வாங்கலை அதனால தான் அவனுக்கு இடம் கிடைக்கலன்னு பகிரங்கமாக பேசுகிறாங்க. அது வந்து அவனுடைய சுயமரியாதையோ அல்லது செல்ஃப் எஸ்டீமை பயங்கர கேள்விக்குறியாயிடுது. அதனால் பெற்றோர் இப்போ என்ன நினைக்கிறாங்க, உன்னை புள்ளன்னு சொல்கிறது எனக்கு அசிங்கமாக இருக்குது. இவன் என்ன சொல்கிறான், பெற்றோருக்கு இவ்வளோ பெரிய அவமானத்தை வாங்கி கொடுத்துட்டோமே, கஷ்டத்தை கொடுத்துட்டோமே. இந்த மாதிரி இருக்கிறத நான் சொல்லணும்னு நினச்சேன். வேறு எதில் சொல்ல முடியும்? ஊடகத்தில் தான் சொல்ல முடியும். எங்கே எழுதுனாலும் இதை வந்து ஒரு பிக்சரைஸ் பண்ணணும்னு நினச்சி தான் ஆக்சுவலி என்ன நடக்குதோ அதை எடுத்துருந்தாங்க. இப்போ பொதுமக்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கலாம். பட் தொன்று தமிழ்நாட்டில் நிறைய புரட்சிகளை உருவாக்குனது, புரட்சிகளை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தியது மருத்துவர்களாக தான் இருந்திருக்காங்க. டாக்டர் நடேசனாக இருக்கட்டும், டாக்டர் TM நாயராக இருக்கட்டும், இல்லை கேரளாவில் டாக்டர் பல்பூன்னு ஒருத்தர் இருந்தார். ஏன் RSS ஆரம்பித்த ஹெக்டேவர் கூட ஒரு மருத்துவர் தான். அப்போ மருத்துவர்களுக்கும் இந்த புரட்சிக்கும் ஏன் அது அவங்க 2 பேருக்கும் பொருந்தி போகுது? ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுது? இல்லை, மருத்துவர்கள் வந்து ஒரு மனிதனோட வாழ்வியலோட சம்மந்தப்பட்டவங்க. ஒரு வலியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நம்ம ட்ரீட் பண்ணுறதுன்றது ஒரு 10% நோய் தான். அவனுடைய அவ்வளவு பிரச்சனைகளையும் பண்ணப்போ தான் இப்போ அது வந்து சைக்கியாட்ரின்னு போயிருக்கு. முதல்ல உளவியல் இல்லை, இப்போ சைக்கியாட்ரின்னு போயிருக்குது. இதில் இன்னும் சில பேர் கேட்குறாங்க, ஏன் தமிழ்நாடு மட்டும்ன்றது. அதாவது தமிழர்களுடைய பண்பாடே இறையாண்மை தான். அவன் வந்து யாரையும் கேள்வி கேட்பான், நீ வந்து அவனை திணிக்கலாம் முடியாது. இது வந்து தமிழர்களுடைய பண்பாடு. அதுக்கு நல்ல உதாரணம் சொல்லுன்னா, சிவபெருமானே வந்து நெற்றிக்கண்ணை திறந்தாலும் நீ என்ன கடவுள் தானே, பட் நீ பண்ண தப்பை மட்டும் நான் ஏற்றுக்கணான்னு கேட்ட ஒரே ஒரு பாரம்பரியம் தமிழர் பாரம்பரியம் தான். உலகத்தில் எந்த மதத்திலையாவது கடவுளை எதிர்த்து கேள்வி கேட்க முடியுமா? ஒத்துக்குவாங்களா? முருகனை பார்த்து பாவை சொல்கிறா, ஏறுமையில் ஏறு, நீ பண்ணுறது தப்பு முருகா, நான் சொல்ல தமிழ் சொல்லுது, ஒழுங்காக கிளம்பி வீட்டுக்கு போவாங்க அப்பனோட சேரு. அந்த மாதிரி நீங்கள் எதாவது ஒரு மதத்தில் சொல்ல முடியுமா? ஸோ தமிழர்களுக்கு எப்பயுமே அந்த இறையாண்மைன்றது உண்டு. அடுத்தது நாம் வந்து இந்திய அளவில் மற்ற மாநிலத்தில் விட ஓரளவுக்கு கல்வியில் தேர்ந்து தான் இருக்கிறோம். இப்போ சில விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது நாம் ஏற்றுக்கிறதுக்கு அவ்வளோ, நம்ம நல்லா இருக்கும்போது எனக்கு எதுக்கு இதை கொடுத்து திணிக்கிறேன்றது ஒன்று. இன்னொன்று வந்து என்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், CBSE உயர்ந்ததாகவும் ஸ்டேட் போர்டு தாழ்ந்ததாகவும் பேசப்படுது. இது வந்து நிச்சயமாக உண்மை இல்லை. இந்த CBSEன்றது எவ்வளோ ஒரு 10-15 வருஷமாக தான் இருக்குது. அப்போ CBSE சொல்லிக் கொடுக்குற வாதியாரெலாம் எதில் படிச்சுட்டு வந்தாங்க? இது யாராவது யோசனை பண்ணுறாங்களா? அவன் ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு வந்தவன் தானே CBSE இருக்கிறான். அடுத்தது இந்த CBSE இந்த கோச்சிங் சென்டர் இருக்கிற வாத்தியார்லாம் யார்? பெரும்பாலும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் தான். 85 to 90% பார்த்திங்கன்னா அரசு பள்ளி ஆசிரியர்கள் தான். இது வந்து ஒரு தவறான அணுகுமுறை. அதில் வந்து WTAல நாங்கள் 2005 இதை பற்றி பேசினோம். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் வாஷிங்டன் டிசியில் என்னுடைய சன்னு பேசின பேச்சுடைய சாராம்சம் இதுதான். இப்போ CBSE உயர்ந்ததுன்னு சொல்கிறீங்க, ஸ்டேட் போர்டு வந்து தாழ்வானதுன்னு சொல்கிறீங்க. 2 பேர்த்தையும் கூப்பிடுவோம். CBSE காரனுக்கு ஸ்டேட் போர்டில் ஒரு பரீட்சை வைப்போம். அவன் தான் உயர்ந்தவன் இல்லையா, இதெல்லாம் ரொம்ப தூசுன்னு சொல்கிறீங்க இல்லையா, இதில் எவ்வளோ மார்க் வாங்குறான்னு பார்ப்போம். இவனையும் அதே மாதிரி ஒன்று மார்க் வாங்கி வைப்போம். அப்போ தான் தெரியும் இது எது உயர்ந்தது எது தாழ்ந்தது. சும்மா அதை மட்டுமே சொல்லிட்டு நீங்கள் ஒன்றை மட்டும் படிச்சுட்டு வர விட்டது நீங்கள் இத்தனை பேர் மேலே திணிக்கிறதுன்றது தான். அந்த தரவுகள்லாம் படத்தில் தெளிவாக கொடுத்துருக்கோம். 13,000 பேர் தான் ஸ்டேட்டில் படிக்கிறான். அதை வந்து 2 லட்சம் பேர் மேலே நீங்கள் அப்ளை பண்ண சொல்லுங்கள். 13,000 பேர் CBSE படிக்கிறது, 2 லட்சம் பேர் இருக்கிற ஸ்டேட் போர்டு பேர் மேலே திணிக்கப்படுது. இந்த ட்ரெண்டில்
அவன் 10வது வரைக்கும் பொண்ணு படிச்சுட்டு திடீர்னு இதுக்கு மாறுறான். நீங்கள் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா 10வது வரைக்கும் சென்ட்ரல் போர்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட் போர்டுக்கு நாங்களாம் அப்படி தான் சார் படித்தோம். அதாவது மார்க்குன்றதை கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இவ்வளவு குழப்பங்கள் வருது. ஸோ இது வசதி இது மட்டம்ன்றது சரியில்லை, எல்லாம் ஒண்டி தான். எதில் அவனை ட்ரெயின் பண்ணுறோமோ இப்போ பாருங்கள் 4-5 வருஷத்தில், அதாவது நீங்கள் சைனா மொழியில் வச்சா கூட நம்ம பசங்க 5 வருஷத்தில் அதை மாஸ்டர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த எல்லாம் வச்சு தான் இதில் தமிழ்நாட்டுக்கு ஏன் தமிழ்நாட்டுக்கு காரணம்னா தமிழர்களுக்கு ஒரு இறையாண்மைன்றது எப்பயுமே உண்டு. நன்றி சார். மக்களுக்கு புரிகிற மாதிரி எல்லாத்தையும் தெளிவாக சொன்னீங்க. மிக்க நன்றி. அப்படிதான்.